அல்லேலூயா. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. இந்த நாளிலும் எங்களுடைய வேத வாசிப்பு நிகழ்ச்சி எங்களுக்கு ஆசீர்வதிக்கும்படி உம்மை நோக்கி பார்க்குறோம். பரிசுத்த தெய்வம் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இருந்து அதிசயமான காரியங்களை நடப்பிக்க உம்மை நோக்கி பார்க்குறோம். ஆண்டவரே, உம் வல்லமை எங்கள் மத்தியில் இறங்கட்டும். ஆவியானவர் எங்கள் மத்தியில் அசைவாடும்படி ஜெபிக்கிறோம். அசைவாடுகிறவரே எமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய ஜெபங்களை கேட்கிறவர், சாட்சியாக வைக்கிறவன். பாவத்தை மன்னியும், பாவத்தை மன்னி. நான் துணிகரமான பாவத்தில் ஈடுபட்டு நாங்கள் இருந்தாலும் எல்லாவற்றையும் காண்கிறேன். எல்லாவற்றையும் மன்னித்து கிருபை செய்யும். இயேசு நாமத்தில் கேட்குறோம் பிதாவே, ஆமென். எங்களை இன்றைக்கு நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி ஆதியாகமத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரம். ஆபிரகாமும் அவன் மனைவி அவனுக்கு உண்டான யாவையும் அவனுடைய லோத்தும் எகிப்தை விட்டு தென்திசையில் வந்தார்கள். ஆபிரகாம் மிருக ஜீவன்கள் வெள்ளியும் பொன்னுமான ஆசைகள் உடையவனாய் சீமானாக இருந்தார். அவன் தன் பிரயாணங்களிலே தெற்கே இருந்து பெத்லகேம் விட்டு பெத்தேலுக்கும் ஆய்க்கு நடுவாக தான் முன்பது கூடாரம் போட்டாலும் தான் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்குனதுமான ஸ்தலம் மட்டும் போனான். அங்கே ஆபிரகாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். ஆபிரகாமுடைய வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது. அவர்களுடைய ஆசை மிகுதியாக இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண எதுவும் இல்லாமற் போயிட்டு ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்தில் கானானியரும் பெர்சியரும் அக்காலத்தில் குடியிருந்தார்கள். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாம். நாம் சகோதரர், இந்த தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறதல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றார். அப்பொழுது லோத்து தன் கண்களை எடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகாமல் சமூகம் முழுவதும் நீர்வளம் பெருந்ததாக இருக்க கண்டார். கர்த்தர் சோதோமையும் குமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழிமட்டு அது கர்த்தருடைய தோட்டத்தைப் போலவும் கர்த்தருடைய தோட்டத்தைப் போலவும் எகிப்து தேசத்தைப் போல இருந்தன. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை விட்டு பிரிந்தார்கள். ஆபிரகாம் கானான் தேசத்திலே குடியிருந்தான். லோத்து அந்த யோர்தானுக்கு அருகான சமபூமியில் பட்டணங்கள் வாசம் பண்ணி சோதோமுக்கு நிறைய கூடாரம் போட்டான். சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய் இருந்தார்கள். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்து பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்னென்னைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவனை பூமியின் தூளையும் எண்ணக்கூடுமானால் உன் சந்ததி எண்ணக்கூடும். இழந்து தேசத்தின் நிலாகலம் எம்மட்டும் அம்மட்டும் நடந்து தெரியும், உனக்கு அதை தருவேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் கூடாரத்தை விட்டு பெயர்த்து கொண்டு போய் எப்ரோனில் இருக்கிற மம்ரேயின் சமூகத்தில் சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். அதிகாரம் 14. சினேகரின் ராஜாவாகிய அம்ராப்பேலும் எலாசாரின் ராஜாவாகிய அரியோகின் மேலே எலாமின் ராஜாவாகிய கதலாகவும் வேறும் ஜாதிகளின் ராஜாவாகிய திதியிலும் இருந்த நாட்களில் அவர்கள் சோதோமின் ராஜாவாகிய பேராவோடும் கொமாரோவின் ராஜாவாகிய பிர்சாவோடும் அமித்சாவின் ராஜாவாகிய சினேயாவோடும் செபேயாமின் ராஜாவாகிய செமாபாயரோடும் சேவகரின் பேலாவின் ராஜாவோடும் யுத்தம் பண்ணினார்கள். எல்லாரும் இப்போ கடலாகிய சீத்தையும் பள்ளத்தாக்கிலே கூடினார்கள். இவர்கள் 12 வருஷம் கெதலகமை சேவித்து 13 வருஷத்தில் கலகம் பண்ணினார்கள். 14ஆம் வருஷத்தில் கெதலோமேர் அவனுடைய குடியிருந்த ராஜாக்களும் வந்து அஸ்தரோத் நகிமில் இருந்து ரெப்ராயிமரையும் காமில் இருந்த யூமியரையும் சாவையில் இருந்த யவியரையும் மலைகளில் இருந்த ஓரியரையும் மனாந்திரத்துக்கு அருகான எல்பார மட்டும் இருக்க காதேசன் எல்பீப்படுத்து வந்த அமலைக்கருடைய நாடனத்தையும் அச்சானையும் தாமாரிலே குடியிருக்க எம்மொருடையும் சங்கரித்தார்கள். அப்பொழுது சோதோமின் ராஜாவாகிய கொமோராவின் ராஜாவும் ராஜாவும் செபரியின் ராஜாவும் ஜோவாரினும் தலாவின் ராஜாவும் புறப்பட்டு சீத்தியம் பள்ளத்தாக்கில் ஏலாமின் ராஜாவாகிய கதலவோடும் கொமரோடும் ஜாதியின் ராஜாவாகிய திதியாலோடும் சினேகரின் ராஜாவாகிய அம்ராபோலோடும் ஏலாசான் ராஜாவாகிய அரியோவோடும் யுத்தம் பண்ண புறப்பட்டு போய் 5 ராஜாக்களோடும் இந்த 4 ராஜாக்கள் யுத்தம் பண்ணினார்கள். இந்த சீத்தியம் பள்ளத்தாக்கு எங்கள் உண்டாகும் வெடிகள் இருந்தன. சோதம் குமாராவின் ராஜாக்கள் மருந்தோடி அவங்க விழுந்து இந்த மலைக்கு ஓடி போனார்கள். அவர்கள் சோதமில் குமாராவில் உள்ள பொருட்கள் எல்லாவற்றையும் போஜன பதார்த்தங்கள் எல்லாவற்றையும் எடுத்து கொண்டு போய்விட்டார்கள். ஆபிரகாமின் சகோதரனுடைய குமாரனாகி லோத்து சோதமிலே குடியிருந்தபடி அவனையும் அவன் பொருட்களையும் கொண்டு போய்விட்டார்கள். தப்பியோடின ஒருவன் எவரேன் ஆகாமிடத்தில் வந்து அதை அறிவித்தான். ஆபிரகாம் தன்னுடைய உடன்படிக்கை சேர்ந்த மனிதராகிய எஸ்கோலுக்கும் ஆணையருக்கும் தன்னுடைய மம்ரேன் எம்மோருடைய சமூகத்தில் அப்பொழுது குடியிருந்தான். தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டது ஆபிரகாம் கேள்விப்பட்டபோது அவன் தன் வீட்டில் பிறந்த கைப்பிடிந்தவர்களாகிய 318 ஆட்களையும் ஆயுதம் தெரிவித்த தான் என்னும் உயிர்மரம் மட்டும் அவர்களை தொடர்ந்து காலத்தில் அவனும் அவன் வேலைக்காரன் பிரமித்து
பவிஞ்சுகளாக அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்கு இடர பண்ண ஹோபா மட்டும் துரத்தி சகல பொருள்களையும் திருப்பி கொண்டு வந்தான். தன் சோகனாகிய லோத்தையும் அவனுடைய பொருட்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான். அவன் தகரலாகோமியும் அவனுடைய ஜனங்களையும் முறியடித்து திரும்பி வருகிற பொழுது சோதோமின் ராஜாவாகிய புறப்பட்டு ராஜாவின் பள்ளத்தாக்கு என்னும் சாவை பள்ளத்தாக்கு மட்டும் அவனுக்கு எதிர்கொண்டு போனான். அன்றைய உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாக இருந்த சாலேமின் ராஜாவாகி மெல்கிசேது அப்பம் திராட்சையும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்புக் கொடுத்து உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றுக்கும் தசமபாகம் கொடுத்தான். சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி ஜனங்களை எனக்கு தாரும் பொருட்களை நீ எடுத்துக்கொள்ளும் என்றான். அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து ஆபிரகாமை ஐஸ்வர்யவானுக்கானே ஆகினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு உன் திராட்சை ஒரு சரட்டையாகலும் பாதரட்சியாகலும் வாரையாகலும் உமக்கு உண்டானவைகளை யாதொன்றையாகலும் எடுத்துக்கொள்ளேன் என்றார். வானத்தையும் பூமியை உடையவராகி உன்னதமான தேவனுடைய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். வாலிபர் சாப்பிட்ட பொழுது என்னுடனே வந்த ஆனேர் எஸ்கோல் மகளே என்னும் பொருளுடைய மாத்திரமே வர வேண்டும், தங்கள் பங்கை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றார். அதிகாரம் இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமை தரிசனத்தில் உண்டாகியவர் ஆபிரகாமே நீ பயப்படாது, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பங்குமாக இருக்கிறேன். அதற்கு ஆபிரகாம் கர்த்தருடைய ஆண்டவரை அடியனுக்கு நல்லது என்ன தருவேன், நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன். தமஸ்கூரான எந்த எலியேசர் இந்த வீட்டுக்கு விசாரணை காத்தனாக இருக்கிறான் என்றான். பின் ஆபிரகாம் தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டில் பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாக இருக்கிறான் என்றான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்பை பிறப்பாயிருப்பவனை உனக்கு சுதந்திரவாளியாம் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து நீர் வானத்தை அண்ணாந்து பார் நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகள் எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி வண்ணமாக இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. பின்னும் அவர் அவனை நோக்கி இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஓரின் கல்லுதையுடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வர கர்த்தர் நானே என்று அதற்கு அவன் கர்த்தராக ஆண்டவரே நான் அதை சுதந்திரத்து கொண்டு என்று அறிவேன் என்றான். அதற்கு அவர் 3 வயது கிடாரியும் விளையாட்டுக்கடை 3 கட்டுப்புறாக கொண்டு வந்து அவைகளுக்கு எல்லாவற்றையும் அவர்கள் கொண்டு வந்து அவைகளை இதுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்று எதிராக வைத்தான். பட்சிகள் அவன் துண்டிக்கவில்லை. பறவைகள் அந்த உடலில் இருக்கிற அவைகள் ஆபிரகாம் துரத்தினான். சூரியன் அஸ்தமிக்கும் பொழுது ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது, திகிலும் காரிலும் அவனை மூடிக்கொண்டது. அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி உன் சந்ததியார் தங்களுடைய அல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாக இருந்த அந்த தேசத்திலே சேவிப்பார்கள் என்றும் அவர்கள் 400 வருஷத்தில் உத்தரவுப்படார்கள் என்று நிச்சயம் அறிய கடவாய். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகள் தான் நியாயந்திருப்பேன். பின்பு மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள். நீ சமாதானத்தோடைய உன் பிதாக்களிடத்திலே நீ சேருவாய். நீ 100 வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய். 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்ப வருவார்கள். ஏனென்றால் எமோருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை. சூரியன் அஸ்தமித்து கார்கள் உண்ட பின்பு இதோ நடுவே கடந்து போகிற அக்னி ஜுவாலையும் தோன்றின. அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமுடைய உடன்படிக்கை பண்ணி எகிப்து நதி துவக்கி ஐபிராத்து நதி என் பெரிய நதி மட்டும் உள்ள கேனியரும் கெனிசியரும் அத்மேனியரும் எத்தியரும் பெரிசியரும் ரெபாய்மியரும் எமோரியரும் கானானியரும் கிர்காயிசர் எபூசர் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார். கர்த்தர் அதிகாரம் 16. ஆபிரகாமுடைய மனைவியாக சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தாக ஆகார் என்னும் பேர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தால். சாரா ஆபிரகாமுக்கு நான் பிள்ளை பெறாதபடி கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், நான் அடிக்கடி அடிமை பெண்ணோடைய சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றான். சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். ஆபிரகாம் கானான் தேசத்தில் 10 வருஷம் குடியிருந்த பின் ஆபிரகாம் மனைவியாக சாரா எகிப்து தேசத்தில் உண்டான தன் அடிமை பெண்ணாகிய ஆதாரை அழைத்து அவனை தன் புருஷனாகிய ஆபிரகாமுடைய மனைவி கொடுத்தான். மறுமணி அவள் ஆகாருடைய சேர்ந்தவன் அவள் கற்பந்தரித்து அவள் தான் கற்பவதியானதை கண்டபொழுது தன் ஆட்சியாரை அற்பமாக எண்ணினாள். அப்பொழுது சாராய் ஆபிரகாம் எனக்கு நேரிட்ட அநியாயம் உண்மையில் சுமரும், என் அடிமை பெண்ணை உம்முடைய மடியில் கொடுத்தேன், அவள் தன் கற்பவதியானதை கண்டு என்னை அற்பமாக எண்ணுகிறாள், கர்த்தர் எனக்கு உமக்கு நடுநின்று நியாயந்திருப்பாக என்றார். அதற்கு ஆபிரகாம் சாராயை நோக்கிதோ உன் அடிமை பெண் உன் கையில் இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய்கின்றான். அப்பொழுது சாராய் அவளை கடினமாக நடத்தினபடியால் அவள் அவனை விட்டு ஓடி போனாள். கர்த்தருடைய தூதன் அவனை வனாந்தரத்தில் சூருக்கு போகிற வழியருகே இருக்கிற வண்டியிலே கண்டு சாராயின் அடிமை பெண்ணாகி ஆகாரே எங்கிருந்து வருகிறாய், எங்கு போகிறாய் என்று கேட்டார். அவள் நான் என் ஆட்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றார். அவளுக்கு கர்த்தருடைய தூதன் அவன் நீ உன் ஆட்சியாரிடத்தை அனுப்பி போ, அவன் கையின் அடங்கிறேன் என்றார். பின்னும் கர்த்தருடைய தூதன் அவள் நோக்கி
சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ண முடியாதா இருக்கும் என்ற பின்ன கர்த்தருடைய தூதன் அவளை நோக்கி, கற்பவதியாக இருக்கிற ஒரு குமாரனை பெறுவாய், உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. அவன் துஷ்ட மனிதனாக இருப்பான், அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும் எல்லாருடைய கை அவனுக்கு விரோதமாக இருக்கும், தன் சகோதரி எல்லாரும் எதிராக குடியிருப்பான் என்றார். அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நான் இடத்தில் கண்டேன் என்று சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டார். ஆகையால் அந்த துறவு பெயர் சபால் அகரோகி எண்ணப்பட்டது. அது காதேசுடைய பாரேசுடைய இருக்கிறது. ஆகார் ஆபிரகாமுக்கு ஒரு குமாரனை பெற்றால் ஆபிரகாம் ஆகார் பெற்ற குமாரன் இஸ்மவேல் என்று பெயரிட்டான். ஆகார் ஆபிரகாமுக்கு இஸ்மவேலை பெற்ற பொழுது ஆபிரகாம் 86 வயதாக இருந்தான். வாஸ்தவம் செபிப்பான். ஆண்டவரே, எங்களுக்கு இந்த நேரத்தை கொடுத்தபடி ஆளுமைக்கு ஸ்தோத்திரம். இந்த வாசித்த வேதபடி வாழ்க்கையிலே அதிசயங்களை அற்புதங்களை காணப்படும். உங்களுடைய வல்லமை விளங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமென். நாளிலும் எங்களுக்கு விரோதமாய் கிறிஸ்துகிற சகல அந்த வர வல்லமையின் ஆவிகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம். ஆமென், ஆமென், ஆமென்.